வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு ஹை பிரஷர ஏற்படுத்தக்கூடிய ஒரு மேட்ச் இன்னைக்கு நடக்கப்போது. அது குரூப் 2ல நடக்கப்போது. இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாந்து. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் இங்கிலாந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, செமி ஃபைனலுக்குள்ள ஒரு அதாவது செமி ஃபைனலுக்குள்ள நுழைஞ்சுட்டாங்க. செமி ஃபைனல் குவாலிஃபை ஆயிட்டாங்க. இப்ப நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா, 2வது பொசிஷன்ல இருக்காங்க. 3 பாயிண்ட் பிளஸ் ரன் ரேட்ல பிளஸ் 3 ரன் ரேட் அப்படிங்கிற மாரி இருக்கிறாங்க. ஆனா இந்த மேட்ச் நியூசிலாந்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச். இந்த மேட்ச் நியூசிலாந்து அணி தோத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கங்க. இந்த மேட்ச் நியூசிலாந்து தோத்துட்டாங்க அப்படின்னா, பிளஸ் அவங்க வெளிய போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் ஒரு ஹை பிரஷர் ஏற்படுத்தக்கூடிய மேட்ச். இந்த மேட்ச உன்னிப்பா பார்க்கக்கூடிய ஒரே ஒரு டீம் யாருன்னா, பாகிஸ்தான் டீம் கம்பல்சரி இந்த மேட்ச் பயங்கரமா கவனிச்சுட்டு இருப்பாங்க. பிளஸ் இந்த மேட்ச் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச். இந்த மேட்ச்ல நியூசிலாந்து தோத்தா பாகிஸ்தான் உள்ள போறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் குடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்ச்ல இன்னைக்கு என்ன நடக்கணும், என்ன நடந்தா பிளஸ் பாகிஸ்தானுக்கு வாய்ப்பு இருக்கு, என்ன நடக்கக்கூடாது, பிளஸ் என்ன நடக்கணும் எல்லாமே ஒண்ணு விடாம நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாந்து மேட்ச். இந்த மேட்ச் பயங்கரமான ஒரு ஹைப்ப ஏற்படுத்தக்கூடிய ஒரு மேட்சா இருந்துகிட்டு இருக்கு. இந்த மேட்ச்ல இன்னைக்கு இங்கிலாந்து மட்டும் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் அணிக்கு ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமா இருக்கும். நம்ம ஒரு திருவிழா மாரி கொண்டாடுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிரும். பிளஸ் பெரிய மார்ஜின்லயும் அது அது நார்மலான ஒரு வெற்றிய விட ஒரு பெரிய மார்ஜின்ல ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, பிளஸ் அவங்களுக்கு இன்னமும் ஒரு பெரிய கொண்டாட்டம் ஆயிரும். பிளஸ் நியூசிலாந்து இன்னைக்கு இங்கிலாந்துக்கு எதிரான மேட்ச்ல ஒரு தோல்வி அடையறாங்கன்னு வச்சுங்க. அவங்களோட நெட் ரன் ரேட் பாதிக்கப்படும். பிளஸ் இப்போ +3ல நெட் ரன் ரேட்ல இருக்காங்க. பிளஸ் இன்னைக்கு அவங்கள்ட்ட தோல்வி அடையறாங்க. ஒரு ஸ்மார்ட்டா சாதாரணமா தோல்வி அடைஞ்சாவே பார்த்தீங்கன்னா, நெட் ரன் ரேட் கொஞ்சம் டவுன் ஆகும். பிளஸ் பெரிய மார்ஜின்ல இன்னைக்கு தோல்வி அடையறாங்க அப்படின்னு வச்சுக்கங்க. நெட் ரன் ரேட் ரொம்பவும் கீழ வரும். அப்படிங்கிற பட்சத்தில பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நியூசிலாந்து 3 பாயிண்ட் தான் இருக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வரும், ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு மேட்ச் பாகிஸ்தான் அணிக்கு இருக்கு. அது ஸ்ரீலங்கா அணி கூட. அந்த மேட்ச்ல பாகிஸ்தான் அணிக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிரும். இந்த நியூசிலாந்து அணிய விட நாங்க 2வது பொசிஷனுக்கு போகணும். பிளஸ் 3 பாயிண்ட் எடுக்கணும்னா, முதல்ல நாங்க இலங்கைய ஜெயிக்கணும். பிளஸ் அந்த நெட் ரன் ரேட் அவங்கள்ட்ட இருக்க அந்த நெட் ரன் ரேட்ட விட என்னோட நெட் ரன் ரேட்ட கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா, இலங்கைய நான் எவ்வளோ ரன்னுல சுருட்டணும், பிளஸ் இலங்கைக்கு நான் எவ்வளோ டார்கெட் குடுக்கணும், இலங்கைய எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், இந்த மேட்ச் எப்படியெல்லாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு விடாம எல்லாமே டீட்டெயிலா அவங்களுக்கு புள்ளி விவரமா தெரிஞ்சிரும். அந்த புள்ளி விவரத்த பயன்படுத்தி அழகா பாகிஸ்தான் இலங்கைய வீழ்த்தி செமி ஃபைனலுக்குள்ள நுழைய பார்ப்பாங்க. இது நியூசிலாந்து அணி தோல்வி அடைஞ்சா, இந்த கால்குலேஷன் பயன்படுத்தி பாகிஸ்தான் அணி இலங்கைய ட்ரை பண்ணி வின் பண்ணி மேல போக பார்ப்பாங்க. சப்போஸ் இன்னைக்கு நியூசிலாந்து ஜெயிக்கிறாங்க, இங்கிலாந்து தோல்வி அடையறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு செமி ஃபைனல் வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. அவங்க ஜாலியா ஃப்ரெண்ட்லியா ஒரு மேட்ச் விளையாண்டுட்டு போக வேண்டியதுதான். அந்த மாரி தான் இருக்கும். ஏன்னா, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, 4 பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து இருக்கிறாங்க. அதுக்கு கீழ இருக்கிறது நியூசிலாந்து 3 பாயிண்ட்ல இருக்காங்க. இன்னைக்கு மேட்ச்ல அவங்க நியூசிலாந்து ஜெயிச்சாங்கன்னா, 5 பாயிண்ட்ல வந்துருவாங்க. 5 பாயிண்ட்ல இருக்கும்போது, இவங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல முதல் இடத்துக்கு போயிருவாங்க. இங்கிலாந்த 2வது இடத்துக்கு தள்ளிருவாங்க. அப்ப அரையிறுதிக்கு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆயிட்டாங்க. நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மேட்ச்ல ஜெயிச்சாங்கன்னா குவாலிஃபை, தோத்தாங்கன்னா தான் அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலே இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுலருந்து தெளிவா உங்கள்ட்ட சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். இவங்க 2 பேத்துக்கான ஒரு ரைவல்ரி வேற லெவலா இருந்திருக்கு. பிளஸ் இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் பிளஸ் இந்தியா, பாகிஸ்தான் மேட்ச் ஒரு ரைவல்ரி எப்படி இருக்குமோ, அதே மாரி இந்த 2 டீமுக்கான ஒரு ரைவல்ரி கம்பல்சரி இருந்துட்டு இருக்கு. நான் சொ சொ சொல்லாம சொல்றேன். இதுக்கு முன்னாடி இந்த இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாந்த ஒரு வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்சஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். அது எந்த வேர்ல்டு கப்ல இவங்க ரைவல்ரி பயங்கரமா இருந்தது. பிளஸ் கடைசி வரைக்கும் போச்சு. இங்கிலாந்தா பவுண்டரி முறையில கடைசியில பார்த்தீங்கன்னா, வெற்றி வாய்ப்ப தட்டி தூக்கிட்டு போனாங்க இங்கிலாந்து அணி. அத நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. பிளஸ் அதே வருஷம் இதே நியூசிலாந்துக்கு எதிரா நம்ம செமி ஃபைனல் தோல்வி அடைஞ்சோம். பிளஸ் அது எந்த வருஷம்னு உங்களுக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருதா? 2019 50 ஒரு வேர்ல்டு கப்ல. அப்ப நடந்த அந்த ஃபைனல் ரைவல்ரிக்கு இப்ப பழி தீர்க்க போவாங்களா நியூசிலாந்து அணி? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிவ் ஆதரவு இந்த வீடியோக்கு குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.